ஹலோ நண்பா, வெல்கம் பேக். ஸோ இதுவரை வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா யூனியன்ஸ்னால் என்ன, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் யூனியனும் கிட்டத்தட்ட சேம் தான், ரெண்டுக்கும் அவ்வளோ ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. மெமரி மட்டும் தான் வித்தியாசம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒரு யூனியனும் டிக்ளேர் பண்ணணும். ஸோ யூனியன், அதுக்கப்புறம் நம்ம யூனியனுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஸோ வேறுன்னு வேணால் நேம் வைக்கலாம். ஸோ வேரியபிள் நான் சிம்பிளாக ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இங்கே நினச்சிப்பா 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்டு எக்ஸ் கமா ஒய் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரும் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு க்ளீனாக பார்க்க முடியும். ஸோ ஸ்ட்ரக்ட் வேர் 2ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே இன்ட்டு இதுக்கு வேணால் பி கமா, ஸோ இல்லை வேணாம் ஏ கமா பி வச்சுக்கலாம். ஸோ ஏ கமா பி லாஸ்ட்டாக செமிகோன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் வேரியபிளும் யூனியனும் சேம் தான். அதே மாதிரி தான் எப்படி அசஸ் பண்ணுவோமோ ஸ்ட்ரக்சர் அசஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரக்ட் வேர் 2, ஸோ இதுக்கு வேணால் எஸ்டிஆர்னு வச்சுக்கலாம். ஸோ செமிகோலன் வச்சுக்கலாம். நம்ம இனிஷியலைஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி யூனியனுக்கு ஸோ யூனியன் வேர் யூஎன்னு வச்சுக்கலாம். இது கூட நேமு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டோட சைஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சைஸ் பார்க்க இப்போ சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்துருக்கோம். தி சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்ட் இஸ் ஒரு இன்டீஜர் தான் அட்டர் பண்ணும். அதனால் பர்சன்டேஜ் டி கமா, ஸோ சைஸ் ஆஃப் என்ன செய்யலாம், நம்ம வந்து ஸ்ட்ரக்சரோட வேரியபிள் பார்த்திங்கன்னா எஸ்டிஆர். ஸோ எஸ்டிஆர் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். செமிகோலன் வச்சுக்கணும் லாஸ்ட்டாக. இப்போ அதே மாதிரி யூனியனுக்கு பார்ப்போம். அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் யூனியன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஎன்னு கொடுக்கணும். யூஎன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னே ஸ்லாஷன் கொடுக்கலாம். ஸ்லாஷன் இப்போ ரன் பண்ணுவோம். பெர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா 8. ஸோ சைஸ் ஆஃப் யூனியன் பார்த்திங்கன்னா 4 வந்துருக்கு. ஏன் இப்படி நடக்குன்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு நிமிஷம் ப்ளஸ் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 வேரியபிள். ஸோ இந்த கம்பைலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீஜரை ஸ்டோர் பண்ண 4 பைட் எடுக்கு. பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சருக்கு 8 பைட் வரும். ஸோ அப்போ இது எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே அதே மாதிரி தான் 8 பைட் தான் எடுக்கணும். ஆனால் 4 பைட் தான் எடுக்குது. இங்கே யூனியனில் என்ன நடக்கும்னா இருக்கிறதுலே நம்ம எத்தனை வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிளில் எதுக்கு ஹையஸ்ட்டு மெமரி இருக்கோ அந்த வேரியபிளாக ஸ்டோர் பண்ணணும். பார்த்திங்கன்னா இன்ட்டு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸோட ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 4 பைட்ஸு. ஸோ ஒய்க்கும் 4. அப்போ ரெண்டுலேயும் எது பெருசு பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். அதனால் 4 பைட் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ அட் டயத்தில் நம்ம வந்து யூனியனை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் தான் அசஸ் பண்ண முடியும். இங்கே அப்படி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளோடு பார்ப்போம். ஸோ இப்போ நினச்சோம்னா ரெண்டுக்கும் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணலாம். இந்த இடத்துல str டாட் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ எஸ்டிஆர் ஏன்னு நினைக்கிறேன், ஏ ஈக்குவல் டு 5ன்னு கொடுப்போம். அதே மாதிரி எஸ்டிஆர் டாட் பி ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ரெண்டோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் தி வேல்யூ இன்சைடு ஸ்ட்ரக்ட் இஸ், ஸோ ஏவும் பியோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம். ஏ ஈக்குவல் டு ஒரு இன்டீஜர் பர்சன்டேஜ் டி, ஸோ பி ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி. இந்த இடத்துல கமா எஸ்டிஆர் டாட் ஏ கமா எஸ்டிஆர் டாட் பி. பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டிஆர் ஏவோட பியோட பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ செமிகோலன் வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி நான் யூனியனுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ யூஎன் டாட் ஏ இல்லை, நம்மளுக்கு வந்து இங்கே எக்ஸு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இதுக்கும் நம்ம அதே மாதிரி 5 10 வைக்கலாம். ஓ செமிகோலன் யூஎன் டாட் ஒய் ஈக்குவல் டு இதுக்கும் அதே மாதிரி 10 வைப்போம். இப்போ அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப் காப்பி பண்ணிக்கலாம். ஒரு வேலை ஈஸியாக இருக்கும். காப்பி பேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிஆர் பிறகு நம்மளுக்கு யூஎன் டாட் எக்ஸ் வரும். யூஎன் டாட் எக்ஸ். அதே மாதிரி இங்கேயும் யூஎன் டாட் ஒய் யூஎன் டாட் ஒய். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பதிலாக நம்ம யூனியன் எழுதணும். யூனியன்
இந்த டிஏ கிளியர் எடுத்துக்கலாம். இஸ் இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸு, ஸோ இங்கேயும் பிக்கு பதிலாக ஒய். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஸ்லாஷன் போட்டுக்கலாம். ஸோ ஸ்லாஷன் இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ பார்க்கலாம் அவுட்புட்டை. நிறைய எரர் வருது. ஸோ ஸ்ட்ரக்ட் இஸ் 64. என்ன பிரச்சனை போட்டிருக்கேன்? STRAB கரெக்டாக தான் இருக்குது எல்லாம். playground long unsigned int size of structure is so not each undeclared identifier is put only once for a function it appears in என்ன பிரச்சனை? size of ஏதோ பிரச்சனை இருக்குது. எங்கன்னு தெரியலையே. வார்னிங் மெயின் ஃபங்க்ஷன் warning format percentage expert argument of type input argument 2 has long unsigned int size of strல தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை கமெண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கணும். ஸோ 2 ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் இப்போ ரன் பண்ணுவோம். இதுவும் அதே யாராவது தான் காமிக்கி. ஸோ 2ஓட சைஸையும் நம்ம பார்ப்போம் கமெண்ட் பண்ணி. இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இப்போவும் அதே எரர் தான் காமிக்கி. மை காட், என்ன எரர்? ஸோ கரெக்டாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதில் பார்ப்போம். str.a str.b தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதேமாதிரி அங்கே வேறு. ஸோ உங்கள் un.x un.y தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் மெயின் எரர் யூ undeclared did you mean un. ஸோ நான் எங்கேயோ சின்ன தப்பு இருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கள் இந்த இடத்துல உள்ள தப்பு தான். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ மாதிரி எரர் தான் வருது. accepted. ஸோ எங்கே நான் செமிகாலன் விட்ருக்கேன்னு தெரியலையே. இங்கே எக்ஸ்ட்ரா 2 இது இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இருந்தாலும் நம்ம சைஸை எடுத்து பார்ப்போம் எதுவும் பிரச்சனை வருதான்னு. பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் யூ போட்டேன், அதுதான் பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனை நம்மளுக்கு எங்கெல்லாமோ அஃபெக்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து 8ன்னு எடுத்துருக்கு. ஸோ 4 த வேல்யூ ஆஃப் இன்சைட் ஸ்ட்ரக்சர் A5 கரெக்டாக வந்துட்டு. ஆனால் யூனியன் பார்த்தீங்கன்னா 2ஓட வேல்யூமே 10 இருக்குது. ஸோ இங்கே ஏன் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மெமரி எப்படி அலோகேட் ஆகும்னா ஏக்கு வந்து 4/2 பிக்கு 4/2 அலோகேட் ஆயிரும். ஸோ நம்ம இங்கே 510 கொடுத்தனால நம்ம இன்சரைஸ் பண்ணியிருக்கோம், அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிரும். இது யூனியனாக இருந்தால் என்ன நடக்கும்னா மொத்தமாக இருக்கிறதே எது லார்ஜஸ்ட்டு? ஸோ 4 தான். அப்போ மொத்தமாகவே 4/2 அலோகேட் ஆகும். ஸோ அந்த 4/2 ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம், நம்ம 5 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கோம், வையில் 10. ஸோ அப்போ இதுக்கு மேலே தான் ஓவர் ரைட் ஆகும். ஸோ 5 ஓவர் ரைட் பண்ணிட்டு 10 ஆகும். மொத்தமே 4/2 தான் மெமரி அலோகேட் ஆகும். அப்போ நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 2ஓட வேல்யூமே எக்ஸும் ஒய்யும் இதை தான் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சிம்பிளாக அப்படி வச்சுக்கலாம். ஸோ இதை 4/2 மெமரியும் வச்சுக்கலாம். இதை எக்ஸும் ஒய்யும் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 5 வைக்கும். ஸோ அப்போ எக்ஸும் ஒய்யும் பிரிண்ட் பண்ணோம்னா 5 தான் வரும். அதுக்கடுத்து என்ன செய்வேன், ஒய்யும் இதே தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ இந்த மெமரி மேலேயே தான் ஓவர் ரைட் ஆகும் 10ங்கிறது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசி அவுட்புட் 10 தான் அந்த இடத்துல இருக்குது. அதனால தான் ஓவர் ரைட் ஆகி நம்மளுக்கு வந்து 10ன்னு வருது. யூனியன் வந்து எங்கே யூஸ் ஆகும்னா நீங்கள் எந்த நேரத்தில் ஒரு வேரியபிளை மட்டும் ஒரு டைத்தில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த யூனியனுக்கு கான்செப்ட் யூஸ் ஆகும். மற்ற டைத்தில் யூனியன் யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இந்த வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கேன். காப்பி நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா ஒரு நேரத்தில் ஒரு வேரியபிளை தான் யூனியனில் அசஸ் பண்ண முடியும். ஸோ இதை வேணால் எக்ஸு அந்த ஒய்யை கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் un.y இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்சைட் எக்ஸ் வந்து 5 கரெக்டாக வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒய்யோட எக்ஸோட வேல்யூ ஒய்யோட 10 ஆகிட்டு. அதனால் இந்த யூனியன் கான்செப்ட் எங்கே யூஸ் பண்ணால் ஒரு நேரத்தில் ஒரு வேரியபிளை மட்டும் நீங்கள் அசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, அவுட்புட் கரெக்டாக வரும். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல நான் எக்ஸை எடுத்துருந்தேன், இங்கேயும் எடுத்துருவேன். இப்போ ரன் பண்ணோம்னா எப்படின்னா ஸ்லாஷன் கொடுத்துக்கலாம். ஸ்லாஷன் இந்த இடத்துலையும் ஸ்லாஷன். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் 4. ஸோ வந்து எனக்கு XY வந்து கரெக்டாக வருது. ஸோ A5 இதுதான் யூனியன். ஸோ யூனியன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து ஒரு நேரத்தில் ஒரு வேரியபிள் மட்டும் யூஸ் பண்ணிங்களோ அந்த மாதிரி நேரத்தில் தான் யூனியன் யூஸ் பண்ணிக்குவாங்க. மற்ற நேரம் யூனியனை யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ இது நான் இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம்னா ஒரு அரே டிக்ளேர் பண்ணி பார்த்துக்குவோம். int of a of 20. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்லோவாக இருக்குது.
கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து யூனியனோட சைஸ் பார்த்திங்கன்னா 88. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வந்து அரே தான். ஸோ மொத்தமாக 20 கொடுத்துருக்கேன். ஸோ இன்டிஜருக்கு வந்து 4 பைட்டு. ஸோ 20 × 4 80 பைட்ஸ் ஆஃப் மெமரி அலோகேட் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது 80 பைட்ஸ் ஆஃப் மெமரி அலோகேட்டில் இந்த 4 வந்துடும். இப்போ நம்ம இதை பழையபடி பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ உங்கள் இடத்துல x = %d, un.x இந்த லைனை கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் இப்போ ரன் பண்ணுவோம். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ 10 ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் ஓவர் ரைட் தான் ஆகுமே தவிர, ஸோ 8 பைட் மெமரி அலோகேஷன் இருக்க ஆனாலும் ஏன் ஓவர் ரைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 பைட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ மிச்ச 80ல் 76 பைட் சும்மா இருக்கும். அது மேலேயே தான் மறுபடியும் ஓவர் ரைட் ஆகும். ஏன்னா எக்ஸும் ஒய்யும் ஒரே இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ மொத்த மெமரி அட்ரஸில் ஸ்டார்டிங் அட்ரஸ் மேலே தான் ஓவர் ரைட் ஆகுமே தவிர நியூவாக இருக்குது. அப்போ 8 பைட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு தனித்தனியாக இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் அவுட்புட் பிரச்சனை தான் வரீங்க. ஸோ உங்கள் வந்து ஓவர் ரைட் தான் நடக்கும். பார்த்தீங்கன்னா x 5, ஸோ சைஸ்னா 8 இங்கே வந்தாலும் எனக்கு வந்து ஓவர் ரைட் தான் ஆகும். ஸோ இதான் யூனியனோட கான்செப்ட். ஸோ யூனியன் வந்து எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா எங்கே வந்து ஒரு நேரத்தில் ஒரு வேரியபிள் மட்டும் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்கிறோன்பா. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ நண்பா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.